ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பாட் ரெசிபி அரிசி பருப்பு சாதம் அவ்வளோ அருமையாக வந்திருக்குது. எனக்கு குலைவா தேவைப்பட்டதுனால குலைவா செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உதிரி உதிரியாக செஞ்சுக்கலாம். 1.25 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பருப்பு தனித்தனியாக ஊற வச்சு கழுவி குக்கரில் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். நான் பாசிப்பருப்பு போட மறந்துட்டேன். பாசிப்பருப்பு போட்டால் சூப்பராக இருக்கும். தண்ணி 5 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி கம்மி பண்ணிக்கிட்டேன், உதிரி உதிரியாக இருக்கும். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் பருப்புல சேர்க்கறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை சேர்த்துக்கிட்டேன். நான் இந்த டம்ளர்ல தான் ஆறந்தேன். நம்ம தண்ணி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பாதி குக்கர் இல்லைன்னா பாதி குக்கருக்கு கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கணும். அப்பதான் தண்ணி பொங்கி வராது, விசில் வழியா வராது. காய்கறிகளையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு, உப்பையும் சேர்த்தாச்சு. பூண்டு உரிச்சு போடாம நான் இஞ்சி பூண்டு பேஸ்டா சேர்த்துக்கிட்டேன். புளிக்கரைசல் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டேன். அருமையா வந்திருந்தது. இப்போ நெய் காய்ச்சின கரண்டியால 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்து இப்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டு அந்த தாளிப்பையும் இப்போ ரைஸில் சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். உப்புலாம் கரெக்டாக செக் பண்ணி சேர்த்துட்டா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.